மனசா ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்க. அட்டகாசமா ஐட்டன் பாருங்க. நேற்று வந்தது வண்டி வீடியோவே போடல. வந்து அழகாக இந்த வண்டி இவங்க வந்து 2 நாளைக்கு முன்னே வந்தாங்க. எனக்கு வண்டி நல்ல வண்டி எடுத்து விடுனாங்க. ஆனால் அருமையாக இவங்களுக்கு கேட்ட மாரி ஒரே ஓனரு லட்டு மாரி வண்டி லட்டு தூக்கிட்டாங்க. நல்லா இருக்கணும். வெற்றி சாதனை படிச்சுட்டேன். சரவணன் எங்கேருந்து வந்தார் எத்தனை வந்தார் நான் சொல்கிறத விட இவங்க சொல்லுவாங்க பாருங்க. சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்கள். நாங்கள் வேலூர்லேருந்து வரோம். வண்டி காலையில் தான் வந்தாலும் வண்டி பிடிச்சிருந்துச்சி. அண்ணா நல்ல ரேட்டுக்கு இங்கே முடிச்சு கொடுத்தாங்க. இன்னும் சந்தோஷம். இது 1000வது வண்டி நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்து வந்த பட்ஜெட்க்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே டேரெக்டாக தான் பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணி தராங்க. நம்பி வாங்க கண்டிப்பாக. சொந்த ஊர் என்ன உங்களுக்கு? நாங்கள் சொந்த ஊர் வந்து நாகப்பட்டினம். ஆனால் இங்கே வந்து செட்டில் ஆயிருக்கோம். வேலூரில் வந்து செட்டில் ஆயிருக்கோம். என்ன வேலை செய்வீங்க? கோயில் சிற்ப வேலை பார்த்து ரொம்ப சந்தோஷம் தான். பாருங்க இது வந்து ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் ரூபான்னு சொல்லுவாங்க. முருகரே நேராக வந்த மாரி 2 பேர் வந்துக்கிறாங்க. அதாவது முருகர் வள்ளி தெய்வான மாரி ஜம்மு வந்துட்டாங்க. பெரிய விஷயம் ஏன் சொல்லிட்டல, இந்த இடத்துல ஒரு முருகர் சிலை கட்டலான்னு ஐடியா பண்ணி தரீங்களா? அதுக்கு நேரம் இவங்கள வந்து வந்துட்டாங்க. ஆனால் நான் கட்டி தரேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கட்டி தருவீங்களா? கண்டிப்பாக முருகருக்கு உங்களுக்கு முருகர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக நான் பண்ணி தரேன். உங்கள் இதுக்காக சந்தோஷம் பண்ணி தரேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். கண்டிப்பாக கட்டுறோம், விடமாட்டோம். வெற்றி சாதனை ஃபஸ்ட்டாக இந்த வண்டி காட்டுறோம் பாரு. எப்படி பாரு காட்டுப்போம். 2010-11 ஒரே ஓனரு. எல்லாம் தெளிவாக வண்டிங்க. சீட் கவரு, டச் ஸ்கிரீன் செட்டு, ரிவர்ஸ் கேமரா. பத்திரம் எத்தனை வண்டி எடுக்கிறீங்க கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம்ப்பா. எத்தனை வண்டியா? 1000வது வண்டி. சரி சரி பொறுமையாக போங்க. வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக சும்மா கிராண்டு பாருங்க. சேல்ஸ் ஆயிடுச்சு. உண்மையிலே நல்ல வண்டி. 2010 மாடலு. எல்லாமே கரண்ட் லிஞ்ச் வண்டி எடுத்துட்டாங்க. ஒரு சின்ன வருது. அக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யாரும் தெரியாதுல்ல, யூடியூப்பில் ஃபேமஸ். என்ன சேனல் நம்ம? கவிஜெகன் சேனல் பார்த்துருப்பீங்க. இந்த அக்கா வந்து எடுத்துன்னு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பணமட்ட சேனல் வந்துச்சு. அவங்களும் வந்து எடுத்துன்னு போனவங்க தான். எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. சொல்லுங்க அக்கா. நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் ரூட் வந்திருக்கோம். வண்டி எடுக்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறம் பையனுக்காக எடுக்கலான்ட்டு ஒரு 1000 வண்டியில் சேலஞ்ச் வச்சுருந்தாரு. சரி, அதில் ஒரு வண்டி எடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம். இன்னைக்கு வந்தோம், முடிஞ்சிச்சு. நன்றி சார். என்ன கிழமை இன்னைக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம் சார். ஞாயிற்றுக்கிழமை போது இந்த எடுத்துகிட்டு போகிறோம். இனிமேல் சக்ஸலாக இருக்கணும். மேலுக்கு இந்த கார் இதுதான் இல்லை, இந்த கார் விட இன்னொரு கார் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால தான் சார் கவிஜெகன்ல நாத்தனாரா இருக்கேன். நான் நாத்தனாரா, கவியோட நாத்தனார் நான். சரி, இந்த சேனல் பார்த்தேன், எடுக்கணும்னு அவங்களும் வந்தாங்க. பட் இன்னைக்கு வர முடியல, சண்டேனால வர முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் முறை நான் வர சொல்ல இன்னொரு கார் எடுக்கும்போது நான் வந்து இட்டுட்டு வரேன். சரி சொல்லுமா. எங்கே தர சொல்லுமா. நாங்கள் திருவள்ளூர்லேருந்து வரோம். ஸோ அம்மா தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இந்த சேனலில். ஸோ பாடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சேலஞ்சுக்காகவே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு வந்து இப்போ வந்திருக்கோம். லோ பட்ஜெட் சரவணன் அவர்கிட்டே வந்து எடுக்கிறோம். ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பி தான் ஒரு காரை எடுக்கணும் அப்படின்றதுல. தேங்க்யூ சார். ஆனால் நிறைய வண்டி இருந்தாலும் இந்த வண்டி தான் சூஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக எத்தி ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வண்டி விடவே இல்லை, அவங்க எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கணும். 10 பேர் போகிற வண்டி, குடும்பத்தோடு போகிறது நல்லா இருக்கணும். பேர் தான் உண்மையிலே. நானும் ஒரு சேனல்காரர் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உங்கள் பேர் எப்படி இருக்கோ, முருகர் எப்படி துணையாக இருக்கோ அது மாதிரி தான் அந்த வண்டி இருக்கும்ன்றதுனால தான் இது வந்தது. இவ்வளோ லாங்லேயே வந்தது காரணமே இதுதான். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா வண்டி வாங்கலாமா சொல்லுங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா, ஆனால் சும்மாலாம் வந்துடாதீங்க. வந்தால் துட்டோட வந்தோமா பார்த்தோமா ஈவினிங்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா வண்டி சார்ஜ் தான் ஜாஸ்தி ஆகுது. அது என்ன சொல்கிறேன், எந்தெந்த ஊரில் வந்தாலும் வண்டி சார்ஜ் ஜாஸ்தி ஆகுது. அதனால் கையோட காசு கொண்டு வந்தோமா, எந்த வண்டி பார்த்தோமா எடுத்துகிட்டு ஈவினிங்னா போயினே இருக்கணும். அவ்வளோதான் சார். சரி சார். பாருங்கள், நல்லா இருக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த அக்கா மனசார வாழ்த்துங்க. இன்னும் இவங்க சேனல் இன்னும் ப்ரொமோட் நல்ல ஒன்று ஜாஸ்தி ஆகணும்.
கவி என்ன சேனல்? கவி ஜெகன். கவி ஜெகன். நீ நிறைய பார்த்துருப்பேன். கிட்டத்தட்ட எவ்வளோ மில்லியன் இருக்கு? அவங்களுக்கு 5 மில்லியன் தாண்டிச்சு. 5 மில்லியன் தாண்டி 5 மில்லியன் தாண்டிச்சு. 5 மில்லியன் தாண்டி அவங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே கவி ஜெகன் போட்டாலே அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்க தான். நம்மள கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா சார். இப்போ போய் நாங்க வீடியோ போடணும். அதனால தான் சொல்லியிருக்கேன். ரெடியா இருக்காங்க. காஞ்சிபுரத்துல இருக்காங்க இப்போ. சரி உங்க பேரை சொல்லி மாலை போட்டு பூஜை பண்ணும்போது இந்த இடத்துல எடுத்தன்றதை அங்க வீடியோ எடுப்போம். சரி நீங்க என்ன பாருங்க. சரி பாருங்க அடி சுத்தி காட்டு. யூடியூப்ல வந்து கவி ஜெகன் என்ன வரும்? என்ன எதை பத்தி போறான்னு சொல்லி கேக்குறாரு அவரு. மாமனார் மாமியார் மருமக வந்தாங்க அன்னைக்கு மக்கா முடிஞ்சிட்டு அவங்களும் இதுக்கு பே பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து என்கிட்ட அவங்களா ஒரு ரூபாய் பேமெண்ட் போட்டு சூப்பர் அவங்க தான் காசு கொடுத்து முன்னாடி எடுத்து சரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வா நமது பாருங்க நமது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் காசு. இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கவி ஜெகன் சேனலில் இருக்க பாரு அவங்க ஸ்பான்சர் மாமாவா அவர் அவங்களுக்கு அவங்களும் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உண்மையிலே அந்த எண்ணம் யாருக்கும் வராது. ஏன் சொல்லிட்டேன்னா தான் அக்கா மட்டும் நான் தம்பி மட்டும் ஒரு பணக்காரனாக இருக்கக்கூடாது, நான் அக்காவும் பணக்காரனாகவும் அக்கா பையனும் பணக்காரனும் அந்த எண்ணம் யாருக்கும் வராது. நல்லா இருக்கணும், மேலும் வளரணும். மனசார அந்த கவி சேனலில் நல்ல உயர்வாக வாழ்த்தணும். மனசில் யாருக்கும் வராதுங்க. என்ன சொல்கிறீங்க? அக்கா தம்பி பெரிய தம்பியும் தம்பி ஒய்ஃப் தான் இதுக்கோட காரணமே. நான் சொன்னேன் சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி என்கிட்ட 1 ரூபாய் கிடையாது. எடுக்கும்போது ஏன் சொல்றது 1 ரூபாய் அங்க எங்க எப்படியோ அது எப்படிதான் வந்ததே தெரியாது. அவன் ரெடி பண்ணி நிக்க வச்சுட்டு போயிட்டான். என்னன்னா இப்ப வர முடியல, கோயில்ல இருக்காங்க, பூஜை போடும்போது கண்டிப்பா அவங்க இப்ப ஜாயிண்ட் ஆயிடுவாங்க. ஓகே உங்க பேரு எல்லாமே வரும் சார். இப்போ இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. நன்றி வணக்கம். அப்படியே எனக்கு போட்டோ எடுத்துக்கலாம். வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. 1000 கிராஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தினாக்கா அண்ணன் பார்த்தினாக்கா ரிட்ஸ் எடுத்துட்டாரு பாருங்க. இந்த வீடியோ போட்டேன் அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. உண்மையிலேயே நல்ல நேரம்னு சொல்ல முடியும். அண்ணன் பார்த்தினாக்கா என் வீடு ரெகுலராக பார்க்குறாரு. இவருடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லுவார், எப்படி வந்தேன் எப்படி சொல்லிட்டு. நம்ம மதுரை வாயிலேருந்து வந்துருக்காரு. எங்கேருந்து தான் சொல்லுவார் என் பேர் துரைங்க. நான் சென்னை மதுரை வாயிலேருந்து வரேன். நான் அண்ணன் வீடியோ வந்து 4 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். நான் இன்றைக்கி கார் எடுப்பேனான்றதே டவுட்டில் தான் வந்தேன். வந்து பார்த்தோன்னே வண்டி பிடிச்சிது, வண்டி எடுத்துட்டேன். கஸ்டமர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா இது வந்து ஒரு வைராகியத்துக்கான எடுக்கிற கார். இது என்னாலலாம் முடியுமான்னு சொல்லிட்டு சில பேர் பேசுனாங்க. ஆனால் நான் எடுத்து காட்டிட்டேன். அது வந்து அண்ணனால் ஒரு இது எனக்கு வந்து ஒரு நல்ல கார் கிடச்சிது. அது வரைக்கும் சந்தோஷம். எல்லோரும் வரலாம் வந்து பட்ஜெட்டில் கார் எடுக்கலாம். கார் எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் சொன்னீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக நீங்கள் எடுக்காமல் போக மாட்டீங்க. நீங்களும் ஜெயிக்கணும், வாங்க கார் எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. வண்டி ஓட்டி பார்த்து எப்படி நல்லா இருக்குது. போனோம், நான் ஒரு 5 கிலோமீட்டர் போனோம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். வண்டி நல்லா இருக்குது. வண்டி வந்து எனக்கு நான் எப்படி எதிர்பார்த்தேன், நான் எடுக்க வந்த வண்டி வேறு. ஆனால் நான் வந்து பார்த்தோன்னே இந்த வண்டி பிடிச்சது, நான் எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் இந்த வீடியோ லைவாக வரும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டாளி. இருந்தாலும் இவனால் கார் வாங்க முடியுமா அந்த வைராயத்தை சொன்னாங்க. ஆனால் நீ சொன்ன வார்த்தைக்கு ஒன்று கம்மியாக தரவான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேன். 9-10 ரிஸ்ட்டு 2029 பேப்பர் கரண்ட்டு 2 ஓனரு இன்சூரன்ஸு போலீஸுன்னு எல்லாம் கலக்குது. வண்டி பாருங்கள், அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இவர் பட்ஜெட்டு 160 150 தான். அப்புறம் 70 ரூபாய்க்கு வந்தார், 80 ரூபாய்க்கு வந்தார், 90 ரூபாய்க்கு வந்தார். முன்ன பேசி எடுத்து கொடுத்துட்டேன். சூப்பராக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக பாருங்கள், சூப்பரான வண்டி. ஆல்டோ போயிடுச்சு பாருங்கள். நாமக்கல் நேற்று நைட்டு ரூம் போட்டு தங்கினாரு. நம்மகிட்ட தங்கிட்டு காலையில் வந்து 2-3 வண்டி போயிடுச்சு. இதால் அந்த வண்டி எடுத்தோன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு. வண்டி பற்றி தெரியலன்னு சொல்கிறாங்க, உண்மையாக சொல்கிறாங்க. இன்னொரு ஆள் வரவே மாட்டாங்க. மொத்தம் சகலகால வல்லவன். என்ன பண்ண சொல்லு. மாமல்லூர்லேருந்து வரேன்னா அங்கே தான் வந்தேன். நேற்று வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ரூமில் தான் படுக்க வச்சாரு. படுத்துட்டு காலையில் வந்தேன். இன்னும் பிஸியாக தான் இருக்காரு. அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் வண்டி வாங்கி போகிறேன். சொன்னார், ஒரு வேலை சொன்னார், நம்ம ஒரு வேலைக்கு எடுத்தோம். பரவாயில்ல, வண்டி பரவாயில்ல, நல்லா இருக்குது. என்ன மாடல்? 2011 ஓனம்னா ஓனர் 2 ஓனர் சொன்னாருன்னா, அப்புறம் 1 ஓனர் தான் இருக்குது. அவருக்கே தெரியலண்ணா, ஒரே ஒரு ஓனர் தானே இது. வண்டி நல்லா இருக்குங்க. எத்தனை வண்டி எடுத்துக்கிட்டீங்க? இது 1001
ஆக்சுவலாக எடுக்கிறது எதுனா நான் எடுக்க வேண்டியது போயிடுச்சுண்ணா. ஆசையாக வந்தேன், நினச்ச வண்டி கிடைக்கல, கிடைச்ச வண்டி எடுத்துருக்கேன், அவ்வளோதாண்ணா. நாமக்கல் பக்கத்தில் இருந்தா கொல்லிமலை அடி வரண்ணா, காலப்பனாக்கி பாருங்க அந்த மாதிரி நல்லா இருக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க. 1000 அச்சீவ் பண்ணியாச்சு. அப்படியே சுற்றி கிடக்குங்க. சூப்பராக பாருங்க. 4 டோ சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர். வீடியோ போட்டு பூரா காலையில சாயங்காலம் மத்தியானம் வீடியோ பயிராக பின்ன சாய் வந்துட்டான், போய் ட்ரைல் பண்ணிக்கிறாரு அவர். சென்னை மதுராவில் போயிட்டு போகிற வண்டி, கஷ்டமாக வண்டி. பார்த்து சார், பொறுமையாக எடுப்பா. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக வண்டி பாருங்க. மாருதி 800 போட்டு இந்த வீடியோ போட்டு பாருங்க. அண்ணன் பார்த்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்திருக்காரு. பக்கத்தில் ஒன்றா நாமக்கல். அங்கேருந்து வந்து இந்த வண்டி பார்த்து பேசி எடுத்துட்டாருங்க. நல்லா இருக்கணும். காலைல வெடிகாலம் கிளம்பி வந்தார். எங்கேருந்து வந்தார் எதுவுமே சொல்லலாம். எங்கே சார் சொல்லுங்கள். நாமக்கல்லேருந்து வந்தேங்கண்ணா. காலையில் நேரமாக வந்தேன், நைட்டே ஃபோன் பண்ணிவிட்டு வந்தேன். வந்ததுக்கு பரவாயில்ல, நல்லா ஒரு 10 ஒரு வண்டி, நல்ல வண்டியை தெளிவாக பார்த்து என்னுடைய பட்ஜெட்டுக்கே முடிச்சு கொடுத்தாரு. எவ்வளோ நான் வாங்கியிருந்தா? 43 ரூபாங்க. நல்லா இருக்கணும், மேன்மேலும் வளரணும். உண்மையாக சொல்கிற மாதிரி கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் ஒரே வண்டி தான் பாக்கி இருக்குது. கண்டிப்பாக அந்த வண்டி விற்றுரும். விட்டுறாதீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. அப்படியே சுற்றி பார்ப்போம். அதே பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்பீடு, இது வந்து ஆல்டோ இன்ஜின், பெட்ரோல் டு கேஸ் ரெண்டுமே அந்த வண்டியில். யாருமே அந்த ரேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்லை 3 4 டயரு, சஸ்பென்சரு, சீட் கவரு. நான் ஏசி ஒர்க்கிங் தானே. கேஸ் மட்டும் பிடிச்சிங்கண்ணா, கேஸ் மட்டும் டாப் பண்ணிக்கோ. டேங்கர், இப்போ ஸ்டெப்னி, இது கேஸ் டேங்க். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசம் வண்டி பாருங்க. சாவலேட் என்ஜாய், அருமையான வண்டி. நல்ல மார்க்கெட்டு போகிற வண்டி. இன்னைக்கு கம்மி ரேட் எடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் என் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிறாரு. அதாவது சேலத்து ஆத்தூரில் வந்துட்டாரு. வந்து பேத்து பேசி எடுத்துட்டாரு பாருங்க. நல்லா இருக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை. அண்ணன் எங்கேருந்து வந்தால் எதுவுமே சொல்லுங்கள். எங்கே தான் சொன்னேன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துலேருந்து வரேன். திருச்செந்தூர் முருகன் ஒரு 3 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது கார் எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணேன். வந்தேன், அண்ணன்கிட்ட பேசினேன். ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தாரு. நல்லா இருக்குது வண்டி, நல்லா இருக்கு. இன்னொன்று இன்சூரன்ஸ் கூட அவர் தான் இப்போ கட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு மெயினாக இன்சூரன்ஸ் அவர் தான் போட்டு கொடுத்துருக்காரு. அந்த அமௌண்ட்டு நான் வந்து 2 நாள் கழித்து அவருக்கு தரணும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அவர் பண்ணி தராரு. இன்னொன்று நீட்டாக அனுசரித்து எல்லாமே பண்ணி தராரு. எல்லாம் வரலாமாண்ணா? எல்லோரும் வரலாம், தாராளமாக வரலாம். மாப்பிள்ளையை கூப்பிட்டுருக்காங்க, அவர் நல்லா சொல்லுவாங்க. அப்படியா? மாப்பிள்ளை வாங்க. வாங்க மாப்பிள்ளை, வாங்க மாப்பிள்ளை, வாங்க 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 வாங்க. எங்கே தர சொல்லுங்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து நாங்கள் வரோங்க. நைட்டு கிளம்பி காலைல வந்தோம். பரவாயில்ல, அண்ணன் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணார் நம்மளுக்கோசரம். எந்த ஒரு விஷயத்துலையுமே என்ன அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாரு. கார் பிடிச்சிருந்துச்சி, வாங்கினோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் அமௌண்ட் எதாக இருந்தாலும் பண்ணி கொடுத்தாரு. இந்த அண்ணன் டார்கெட் பண்ண 1000 வண்டியில் கடைசி 2 வண்டி தான் பேலன்ஸு. நாங்கள் அதை எடுத்துருக்குறோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக 1000 வண்டி விற்றுருண்ணா? விற்றுருவீங்க, கண்டிப்பாக விற்றுருவேன், கன்ஃபார்ம். பாருங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க. நல்ல மனசு கை கொண்டா. அடி சுற்றி காத்துனா வண்டியா.